ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபங்ஷன்ஸ் கோட வந்துட்டு நம்ம எப்ப வேணாலும், எந்த இடத்துல வேணாலும் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிராவல் பேக் இருக்குன்னா, அந்த டிராவல் பேக் ஒண்ணு வாங்கிட்டு நம்ம வச்சிருப்போம். ஸோ எப்பலாம் நம்ம டிராவல் பண்றோமோ, அப்பலாம் அந்த டிராவல் பேக்ஸ் நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் அந்த ஃபங்ஷன்ஸ். ஸோ ஒரு டைம் அந்த கோட வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கோட்ஸ வந்துட்டு அதுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த கோட்ஸ் வந்துட்டு எப்பலாம் வேணுமோ, ஜஸ்ட் அந்த ஃபங்ஷன் நேம மட்டும் நம்ம கால் பண்ணி, அந்த ஃபங்ஷன்ஸ்க்கு நம்ம ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஃபங்ஷன் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன் கீவர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோட் பை ஒரு ஃபங்ஷன் நேம், ஒரு பேரெந்தசிஸ், அதுக்கப்புறம் அந்த பிராக்கெட்குள்ள வந்து நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் ஒரு பாராமீட்டர்ஸ் வேணும்னா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஃபங்ஷன எப்படி செட் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபங்ஷனோட சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ஃபங்ஷன் கீவர்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்ஷன் கீவர்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் என்ன ஃபங்ஷன் நேம் வேணுமோ அந்த ஃபங்ஷன் நேம். ஸோ இத நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் டாலர் சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஃபங்ஷன் நேம் வந்துட்டு 1, 2, 3ல செட் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேம்ஸ் எப்படி செட் பண்ணுவோம்? அதே கண்டிஷன்ஸ் தான் வந்துட்டு ஃபங்ஷன் நேம்க்கும். இதுக்கு எந்த விதமான கீவேர்ட்ஸ் செட் பண்ணக்கூடாது. லைக் லெட், வேர், கான்ஸ்டன்ட், ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த கீவேர்ட் ஃபங்ஷன்ஸ வந்துட்டு இதுல வந்துட்டு ஃபங்ஷன் நேமா செட் பண்ணக்கூடாது. வேற ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட் வேல்யூஸ செட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ்க்கு பதிலா நீங்க கேமல் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து செட் பண்ணிட்டேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஃபங்ஷன் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த கோடுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் வந்துட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ண போறோமோ அந்த எக்ஸ்பிரஷனை இந்த கோடுக்குள்ள நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த ஃபங்ஷன் நேம் யூஸ் பண்ணி இந்த கோட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பிரஷனை செட் பண்றேன். ஓகே. ஸோ நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நான் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கன்டென்ட்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த கன்டென்ட்ட நம்ம திருப்பி திருப்பி வந்துட்டு நம்ம எந்த இடத்துக்கும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன நம்ம கால் பண்ணாலே அந்த கன்டென்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகிரணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு எந்த கன்டென்ட்ஸ்மே டிஸ்ப்ளே ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்ஷன் நேம யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கால் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்ஷன் நேம கால் பண்றதுக்கு அந்த ஃபங்ஷன் நேம் ஆட் அப்படிங்கிற ஃபங்ஷன் நேம நம்ம கால் பண்ணலாம். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்க கேப்பிட்டல் ஏ யூஸ் பண்ணீங்கன்னா கேப்பிட்டல் ஏ, ஸ்மால் ஏ யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் ஏ. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்ஷன் நேம நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபங்ஷன் நேம் அப்படியே கால் பண்ணிட்டேங்க. இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இப்ப பாருங்க எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபங்ஷன் நேம கால் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணி இது எந்த ஃபங்ஷன் நேம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த ஃபங்ஷன் நேம்குள்ள போகும். ஸோ இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஃபங்ஷனோட நேம வச்சு நம்ம கால் பண்ணி திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறேன். இன்னொரு டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் கன்டென்ட்ஸ் வந்து எழுதுறேன். ஓகே. டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இதுல வந்து கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட் எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு இதுல ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு சேர்ந்து வரணும். எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கன்டென்ட்ஸ் எழுதாம இதுக்கு பதிலா நான் ஜஸ்ட் அந்த ஆடுங்கிற ஃபங்ஷன் நேம் இருக்குல்ல அந்த நேம மட்டும் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ஆடுங்கிற ஃபங்ஷன் நேம மட்டும் நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணி கமா 2த்தையும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு திருப்பியும் ஆடுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்ஷனுக்குள்ள கால் ஆகிட்டு, திருப்பி ஹாப்பிங்கிற பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கு பக்கத்துல கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆடுங்கிற ஃபங்ஷன் கால் ஆகிட்டு, இந்த ஆட் ஃபங்ஷன் நேம் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது கால் ஆகிட்டு, இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு? டாக்குமெண்ட் டாட் ரைட்ல ஹாப்பின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வருது டாக்குமெண்ட் டாட் ரைட் திருப்பி ஆட் ஃபங்ஷனுக்கு போகுது. திருப்பி இந்த இடத்துல ஆடுங்கிற ஃபங்ஷன் கால் ஆகுது. திருப்பி டாக்குமெண்ட் டாட் ரைட்ல ஹாப்பின்னு பிரிண்ட் ஆகுது. திருப்பி வந்துட்டு பிரேக் இருக்கு. கமா விட்டு இந்த இடத்துல கோட்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகியிருக்கு? ஏன் இந்த இடத்துல அன்டிஃபைன்ட்ன்னு வருதுன்னா, நம்ம ஃபங்ஷன் நேம்ல வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ரிட்டர்ன் டைப்பா குடுக்கல. ஒரு வேல்யூவ பிரிண்ட் பண்ற மாதிரி, ஒரு டாக்குமெண்ட்ல பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபங்ஷன் நம்ம எப்பவுமே செட் பண்ணும்போது, நம்ம ரிட்டர்ன் டைப்ல செட் பண்ணோம் அப்டின்னா, அது வந்துட்டு இந்த மாரி அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு இந்த மாரி எரர்ஸ் வந்து செட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலா இந்த மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரிட்டர்ன் மெத்தட்ல யூஸ் பண்ணி தான் ஃபங்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த மாரி அன்வான்டட் எரர்ஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு ஷோ ஆகாது. ஓகேவா? ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்றதுக்கு பதிலா ரிட்டர்ன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கீவர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ரிட்டர்ன் கீவர்ட் யூஸ் பண்ணி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ணியிருக்கிற கன்டென்ட் வந்துட்டு இந்த ரிட்டர்ன்ல சேவ் ஆயிக்கும். பட் பிரிண்ட் பண்ணாது. அதான் வந்துட்டு ரிட்டர்னுக்கும் டாக்குமெண்ட் டாட் ரைட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நீங்க கன்சோல் எழுதினாலும் சரி, எந்த டிஸ்ப்ளே மெத்தட் யூஸ் பண்ணி எழுதுனீங்கனாலும் அது வந்து பிரிண்ட் ஆகிரும்.
பட் ரிட்டர்ன்ல எழுதுறத வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன் கால் ஆகுதுன்னா, அது பிரிண்ட் ஆகணும்னு மட்டும் அது சேவ் பண்ணி வச்சுக்கும். பட் அது பிரிண்ட் பண்ணாது. ஸோ நம்ம எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லி கால் பண்றோமோ, அந்த இடத்துல மட்டும் தான் அத பிரிண்ட் பண்ணும். அதான் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்டோட வேலை. ஓகேவா? ஸோ இப்ப இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்குள்ள நான் ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட் குடுத்துடுறேன். ஓகேவா? இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இப்ப இந்த இடத்துல பாருங்க எனக்கு ஹேப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன் கீவர்ட் நான் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட் எனக்கு ஆட்ங்கிற ஃபங்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள போயிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகிரும். இந்த இடத்துல நம்ம ஏன் இது பிரிண்ட் ஆகுதுன்னா, நம்ம டாக்குமெண்ட் டாட் ரைட்டுக்குள்ள இந்த ஆட் ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ ஆட் ஃபங்ஷனுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ, அந்த வேல்யூ வந்துட்டு இந்த ஆடுக்கு பதிலா இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்ல பிரிண்ட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் கோட்ஸ் இதுக்கு பக்கத்துல இருக்கிற கோட்ஸ்ங்கிற வேல்யூவும் பிரிண்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்ப வந்துட்டு அதே கன்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் கன்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப திருப்பி நான் ஆட்ங்கிற ஃபங்ஷன கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு இப்ப நான் ஸ்பேஸ் விடுறேன். இந்த இடத்துல நான் ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்டென்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா, திருப்பி வந்துட்டு இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன் கோட்ஸ் ஹேப்பி கோட்ஸ்ன்னு டிஸ்ப்ளே ஆகிட்டு, திருப்பி ஆட்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள போயிட்டு எனக்கு ஹேப்பின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஹேப்பிங்கிற கன்டென்ட் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பர்த்டேங்கிற கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம பிஆர் அப்படின்னு போட்டோம்னா, அது நமக்கு பிரேக்கா ஆட் ஆகும். ஓகே. ஸோ இங்க பாருங்க ஹேப்பி கோட்ஸ் ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபங்ஷன் கால் ஆகிட்டு ஹேப்பின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆட் ஃபங்ஷனுக்குள்ள போயிட்டு ஹேப்பின்னு பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி பர்த்டேன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம திருப்பி இதே மாதிரி நான் இன்னொரு டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு திருப்பி இந்த ஆட் ஃபங்ஷனே கால் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபங்ஷன் கால் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட் குடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் தெரியுதா? திருப்பி ஆடுங்கிற ஃபங்ஷனுக்குள்ள போயிட்டு ஹேப்பிங்கிற கோடு ரிட்டர்ன்ல ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிட்டு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஒரு பிரேக் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பர்த்டேக்கும் தீபாவளிக்கும் எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்க பாருங்க ஹேப்பி கோட்ஸ், ஹேப்பி பர்த்டே, ஹேப்பி தீபாவளி இந்த மாரி வந்துட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்ஷன் நேம்க்குள்ள நமக்கு என்னென்ன கன்டென்ட்ஸ் வேணுமோ, அது எல்லா கன்டென்ட்ஸுமே அதுக்குள்ள செட் பண்ணிட்டு, நம்ம ரிட்டர்ன் வேல்யூல செட் பண்ணோம் அப்டின்னா, அது வந்துட்டு பிரிண்ட் பண்ணாது. ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல அது சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கும். ஸோ எப்பலாம் அந்த ஃபங்ஷன் நேம் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்றோமோ, அப்பலாம் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகே. ஸோ இப்ப நம்ம டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி கால் பண்ணாம, கன்சோல் டாட் லாக்ல கால் பண்ணோம்னா, அதுல வந்துட்டு இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கால் பண்றோமோ, அதுல வந்துட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க வேல்யூ வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இத வந்துட்டு ஒரே ஒரு டைம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு, நம்ம திருப்பி வந்துட்டு இந்த மாரி ஃபங்ஷன் நேம் யூஸ் பண்ணிட்டு கால் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன வந்துட்டு கால் பேக் பண்றது. ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன் நேம்ல வந்துட்டு நீங்க டைரக்ட்டா டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பட் அந்த மாரி பண்ணோம்னா, நமக்கு திருப்பி கால் பேக் பண்ணும்போது அன்வான்டட் அன்டிஃபைன்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் கீவர்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வேல்யூவ செட் பண்ணிட்டு, அத நம்ம திருப்பி நம்ம கால் பேக் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபங்ஷன் நேம ரீயூஸ் பண்றது இந்த மாரி தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஃபங்ஷன்ஸ் வித் பாராமீட்டர்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.